விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்கள் ராசியில் சனி இருக்கின்றார், புதனும் இருக்கின்றார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார், 3ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார், 4ஆம் இடத்தில் சுக்கிரன் செவ்வாய் கேது இருக்கின்றார், 10ஆம் இடத்தில் ராகு இருக்கின்றார், 11ஆம் இடத்தில் குரு இருக்கின்றார். அதே நேரத்தில் இந்த சனியும் புதனும் உங்கள் ராசியில் இருக்கின்றார். அந்த சந்திரனை சனி பார்க்கிறார். எனவே ஜென்மச்சனி 7.5 சனி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சில பேருடைய ஜாதகத்தில் இருக்கும். சிலருக்கு பொதுவாக விருச்சிக ராசி என்றாலே இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிற 7.5 சனி தான் ஜென்மச்சனி தான். அதே நேரத்தில் ராசிக்கு 11இல் குரு இருப்பது உங்களுக்கு சிறப்பு. அடுத்து வரக்கூடியது 12ஆம் இடத்துக்கு குரு. ஜூலை மாதம் 12ஆம் இடத்தில் வருவார். ஆனாலும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டு என்ன நடக்கப் போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அதன் வழியாக உங்களுடைய பாதையை நீங்கள் அமைத்துக் கொள்வது மிகவும் நற்பலனை தரும். 2-5க்குரிய குரு பகவான் வருட ஆரம்பத்தில் 11ஆம் இடத்திலும் பின்பு ஜூலை மாதம் 12ஆம் இடத்திற்கும் வருகிறார். அதே நேரத்தில் சனி பகவான் இந்த ஆண்டு கடைசியில் உங்களை விட்டு பிரிந்து 2ஆம் இடத்துக்கு வருகிறார். அதே நேரத்தில் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஜீவனஸ்தானாதிபதிய சூரியன், 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், 4ஆம் இடத்தில் செவ்வாய் சுந்தரன், இவர்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நிறைய திருப்புமுனை எந்த இடம் குழப்பமான மனநிலையில் இருப்பீர்கள். எதை செய்வது, எதை செய்யாமல் விட்டு வைப்பது, எதை தள்ளி வைப்பது, எதை நாம் சீக்கிரம் பண்ண வேண்டியது என்று குழப்பமான மனநிலை உங்களுக்கு இருக்கும். காரணம் சனி சந்திரனை பார்க்கின்றபடியால். எனவே விருச்சிக ராசிக்காரர் அதி புத்திசாலியாளர்கள், மேதாவிகள். ஏனால் காலச்சக்கரத்திற்கு அஷ்டம ராசியாக 8வது ராசியை அவர்கள் 8வது லக்னத்தை ராசியாக கொண்டவர்கள். 8ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் கூட. ஒரு மனிதனுக்கு பரிசு கிடைப்பது என்றால் அதிர்ஷ்டம் 8ஆம் இடம். அந்த இடத்தில் அவர் ராசியை அமர்கின்றபடியினால் அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இளமையில் அதிக துன்பத்தை சந்தித்து பின்புதான் அவர்கள் செல்வத்தை பெறுவார்கள், வெற்றியை பெறுவார்கள். பின் வாழ்க்கை அவர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். இளமை பருவம் அவர்களுக்கு ஒரு துயரமே தந்து மறையும். பின் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டு அவர்களுக்கு சனியும் புதனும் சந்திரிக்கின்ற முதல் சுற்று நடப்பவர்களுக்கும் 2வது சுற்று நடப்பவர்களுக்கும் 3வது சுற்று நடப்பவர்களுக்கும் 7.5 சனியில் சில மாறுதல்கள் ஏற்படும். முதல் சுற்று நடப்பவர்கள் குடும்பத்தில் பிரச்சனையும், 2வது சுற்று நடப்பவர்கள் தொழில் ரீதியாக மேன்மையும், வீடு வாசல் மண்மனை யோகமும் கிடைக்கப்பட்டு, வங்கியில் லோன் கிடைக்கப்பட்டு, புதிய வீடுகள், புதிய வாகனங்கள், புதிய ஆபரணங்கள் வாங்குவார்கள். 3ஆம் சுற்று நடப்பவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு அதன் மூலம் வைத்திய செலவு வரக்கூடிய காலகட்டங்கள் நடக்கும். அதே நேரத்தில் தன பூர்வ புண்ணியஸ்தன குரு பகவான் 11ஆம் இடத்தில் நடக்கின்றபடியால் அவர்களுக்கு இந்த ஆண்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத வருமானம் வந்து கொண்டே இருக்கும். தொழில் ரீதியாக சிறப்பை தரும், நல்ல முன்னேற்றத்தை தரும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, ஜீவனஸ்தானத்திற்கு ராகு செய்தொழில் ஏற்ற இறக்கத்தை உண்டு பண்ணுவார். பாதி நாள் சிறப்பாக இருக்கும், பாதி நாள் கொஞ்சம் மைனஸாக, அதாவது சிறப்பின்மையாக இருக்கும். மொத்தத்தில் அனுசரித்து போக வேண்டிய ஈக்குவல் ஆகிவிடும் மாத கடைசியில் உங்களுக்கு. அதே நேரத்தில் இடமாற்றம் வேண்டும், வீடு மாற்றம் வேண்டும், தொழில் மாற்றம் வேண்டும் என்று கேட்கக்கூடிய அலுவலகத்தில் பணிபுரிவர்கள் இடமாற்றம் என்றால் இடமாற்றம் கிடைக்கும். சிலர் தொழில் ரீதியாக வேறு இடம் வீடு மாறி செல்ல வேண்டி நேரிடும். சிலர் தந்தை வழி உடைய பித்திருக்கள் சாபங்கள் அதனோடு பிரீதி செய்வதற்காக ஆலயங்கள் சென்று சிவாச்சாரியரை குருக்களை சந்தித்து தங்களது பித்திருக்கள் சாபம் போக்குவதற்கு இந்த ஆண்டு குடும்பத்துடன் செல்ல நேரிடும். சிலர் கஷ்ட சூழ்நிலையாகவும் உடல் உபாதைகளுக்காகவும் வைத்தியத்தில் செலவு, மருத்துவமனை சென்று மருத்துவரை பார்த்து செலவு செய்திருந்தால் கூட பரிகாரம் செய்வதற்காக சில ஆலயங்களுக்கு சென்று சில வேள்விகள், யாகங்கள், பரிகார பூஜைகள் செய்ய வேண்டியும் வரும். இது அவரவருடைய கர்மாவை பொறுத்து, அவருடைய ஜாதகத்தை பொறுத்து மாறிவிடும். அதே நேரத்தில் விருச்சிக நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நன்மையை தருவார். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரத்துக்காரர்களுக்கு மிகவும் பொற்காலம். காரணம், சனி பகவான் தன்னுடைய ராசியில் அனுச நட்சத்திரத்தில் வாங்கியிருந்தார். எனவே இது நல்ல ஒரு காலம். அதே நேரத்தில் கேட்டை நட்சத்திரத்துக்காரர்களுக்கும்
இந்த ஆண்டு ஒரு நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தையும் தரும் என்பதை சிறிதேனும் ஐயமில்லை. அதே நேரத்தில் 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம் தனஸ்தானம், தைரிய வீரியஸ்தானம், வீடு வாசல் சுகஸ்தானம், 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு மருத்துவ செலவு செய்ய நேரிடும். அதன் வகையில் அவர்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கிறது. சிலர் பிரிதி செய்து அதன் மூலமாக பரிகாரம் செய்து குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ருணரோக சத்துருஸ்தானம், கடனில் ஆட்பட்டவர்கள், கடனுக்காக தன் வீடு மாசத்தை அடமானம் வைத்தவர்கள் அந்த அடமானத்திலிருந்து வீடுகளை திருப்பி விடுவார்கள். 7ஆம் இடத்தில் மனைவி வகையில் அவர்களுக்கு சில உபகாரங்கள் கிடைக்கப்பட்டு முன்னுக்கு வருவார்கள். மொத்தத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும். இதற்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வைத்தியநாதரை, வைத்தீஸ்வரன் போய் செல்லுமுத்துக்குமரனை வணங்குங்கள். அருகே இருக்கும் முருகனை வணங்குங்கள். உங்கள் வாழ்க்கையில் சிறப்பு உண்டாகும்.